வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2021 மாதிரி திமுக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது போல இருக்கே சார். 2026ங்கிற சந்தையில தங்களை வந்து அதிக விலைக்கு முன்னிறுத்த வேண்டும். ஸோ அப்போ வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணணும், தேவையை கிரியேட் பண்ணணும். தேவையை கிரியேட் பண்ணும்போது நாங்கள் இந்த விலைக்கு விலை போவோம் என்பதாகத்தான் தற்பொழுது இவங்க தொடங்கியிருக்காங்க. வேற ஆப்ஷன் இல்லையே சார். ஏடிஎம்கே கிட்ட போக முடியாது, ஏன்னா பிஜேபி இருக்காங்க. விஜய் நம்பியும் போக முடியாது. சோ டிஎம்கே குடுக்கறதான சரி வாங்க வேண்டிய கட்டாயத்துல நினைக்கிறீங்க. நான் பரவாயில்ல, உங்களை வீழ்த்து கூட நான் தயாரா இருப்போம். விஜய் கூட சேர்ந்து வந்து 3வது அணி அமைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி மக்கள் நல கூட்டணி வந்து ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் வந்து வைகோ உருவாக்கி திமுகவை கவுத்தாரோ, அதே போல இவர்கள் கவுக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? ஜிகே மணி மூலமா அப்படியாவது ராமதாஸ் ஐயாவை திமுக பக்கம் எழுப்போம். பாமக பக்கத்துல இருந்துச்சுன்னா அவங்க விசிக வந்து ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். திமுக இருக்கு இல்ல, பாமக உள்ள வந்தா நாங்க வந்து வெளியே போயிடுவோம். திரும்ப ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாரு. அதுதான் சொல்றேன். அப்ப வந்து போனா போது பாமக உள்ள வருது இல்ல. பாமக பிரச்சனைக்கு திமுக காரணம்ங்கிறீங்களா? இப்ப நீங்க வந்து இப்ப சொல்றாரு அன்புமணி என்ன சொல்றாரு? எதுக்காக சொல்ற திமுக காரணம் ஏன் சொல்லணும்? நான் சொல்லல. நான் சொன்னா கூட கற்பனைன்னு சொல்லலாம். அன்புமணி சொன்னாரா இல்லையா? அப்ப அன்புமணி சும்மா சொல்லுவாரா அவரு? சில பேர் என்ன சொல்றாங்க, 2011 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ், போலிங் பர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2011 வந்து எப்படிப்பட்ட ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் வருவதற்கான காரணமா விஜய் இருப்பார்னு சில பேர் சொல்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நிச்சயமா இல்லைங்க. நிச்சயமா அதற்கான சான்றுகள் இது வரைக்கும் இல்லை. நம்ம ரெக்கார்டிங்களா பேசுவோம். எந்த பேசிஸ்ல நம்ம சொல்ல முடியும்? சீமான் இப்போ 8 வாங்கியிருக்காரு, விஜய் வந்துட்டாருன்னா பாதிக்கு போயிடுவார், 4க்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க சார். விஜய் வருகைக்கு பிறகு சீமான் அவர்கள் கட்சியிலிருந்து எத்தனை இளையோர் வெளியில போனாங்க, விஜய் கட்சிக்கு போனாங்க? அப்படி ஏதாவது ரெக்கார்டிங்களா இருக்கா? அதனால நீங்க வந்து விஜயினுடைய வருகையால் எந்த ஒரு சிராய்ப்பும் வந்து இதுவரைக்கும் சீமானுக்கு வராது, இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கறதா வந்து ரெக்கார்டிங்களா நம்ம சொல்றோம். பொய்யா கற்பனையில சொல்லல. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விஸ்வநாத் வந்துள்ளார். வணக்கம் விஸ்வா சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. குறிப்பாக திமுக கூட்டணிக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு என்பது எழுந்துள்ளது. சிபிஎம் தான் வந்து முதல்ல போர்க்கொடி தூக்கியிருந்தாங்க. லாஸ்ட் 2021 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் கடைசியா வந்து தேர்தல் உடன்பாட்டுல கையெழுத்து போட்டோம். நாங்க 20 சீட்டு வாங்கின காலமெல்லாம் இருந்துச்சு. ஸோ பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை கருத்துக்காக நாங்கள் வந்து 6 சீட்டுக்கு நாங்கள் வந்து உடன்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். ஸோ எங்களுடைய தேர்தல் வரலாற்றில் நாங்கள் ரொம்ப கம்மியான வாங்கின சீட்டு வந்து 2021 எலெக்ஷன் தான். வரக்கூடிய எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அதிக சீட்டு கேட்போம் அப்படிங்கிற ஒரு போர்க்கொடியை வந்து சிபிஎம் சண்முகம் அவர்கள் தூக்கியிருக்காரு. அதே மாதிரியான ஸ்டாண்டை வந்து திருமாவர்களும் தூக்கியிருக்காரு. திருமாவர்கள் ஆரம்ப முதலாகவே இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆதோர்ஜனா விட்டு பேச வச்சாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இங்கே வந்து நிற்குது. குறிப்பாக இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2021 மாதிரி திமுக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது போல இருக்கே சார். இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் 2021 ஏன் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா, அன்றைக்கி நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபி எதிர்ப்பு அலைன்னு ஒன்று இருந்துச்சு. பாஜக உள்ள வந்து திமுக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற கேம்பெயின் பண்ணாங்க. அது அன்றைக்கி எஃபெக்டிவாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளும் சரி, குறிப்பாக நீங்கள் பாஜக வந்து இந்த மாட்டுக்கறி வச்சிருந்தா அடிக்கிறது, அங்கங்கே அடித்தடி தகராறு. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு ரிலீஜியஸாக அவங்க வந்து வராங்க அப்படிங்கிறது வந்து மதவாதத்தோடு வர்றாங்க அப்படிங்கிற அது வந்து மிகப்பெரிய பரப்புரையாக மக்கள் மத்தியில் எடுபட்டது. அது தமிழ்நாட்டில் அதிகம் எடுபட்டது. அதனால திமுகவுக்கு சட்டமன்றம், நாடாளுமன்றம் ரெண்டுமே அவங்களுக்கு கிடைச்சது. அந்த காலகட்டத்தில் சனாதனத்தை வேறறுப்போம் அப்படின்னு இருந்த தோழர்களும் வந்து உண்மையை சொல்ல போனால் தோழர்கள் தான் அதிகமாக வந்து பாஜக உள்ள பூந்துற தோழர் திமுக ஓட்டு போடுன்னு கேம்பெயின் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சனாதனத்தை எதிர்ப்பது மட்டும்தான் இருந்தது போல. இப்போ சனாதனம்லாம் எதிர்த்துட்டாங்க போல. இப்போ சங்க பரிவார பாரதிய ஜனதா சனாதனத்தை தமிழ்நாட்டுக்குள் வரவிடாமல் தடுத்ததுனால இப்போ வந்து சீட்டுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் அப்போ வந்து தோழர்கள் ஒத்துக்கிறாங்க போல, நாங்கள் சனாதனத்தை ஒழிச்சிட்டோம், வேறெடுத்துட்டோம் அப்படின்னு. ஸோ அதனால இப்போ வந்து அடுத்த என்ன நம்ம எடுத்து சீட்டுக்கு மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து இத்தனை ஆண்டுகள், 4.5 ஆண்டுகள் பொதுவாக நீங்கள் வந்து இடதுசாரிகள், நீங்கள் விசிகாவை பற்றி அப்புறம் பேசலாம், முதல்ல இடதுசாரிகளை பேசுவோம். ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பந்த் நடத்துவாங்க. விலைவாசி உயர்வோ டீசல் விலை உயர்வுன்னா 3-4 நாட்கள் உரைய வச்சிருவாங்க ஒட்டுமொத்த இந்தியா. அப்படி ஒரு போராட்டத்தை வந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த தலைமுறை தெரிஞ்சிருக்காது. அந்த இடதுசாரிகளை எங்கே போனாங்கிற கேள்வி நமக்கு வருது. 2வது தேர்தல் கூட்டணி அப்படின்னா அது வந்து தேர்தல் கூட்டணி தான். வழக்கமா என்ன ஆகுன்னா, ஒரு தேர்தலுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சைலண்ட் ஆவாங்க.
சைலண்ட் ஆகிட்டு அப்புறம் தேர்தல் கூட்டணி அமைப்பாங்க. அதன் பிறகு அந்த ஹனிமூன் டேன்னு சொல்லக்கூடிய தேனிரவு நாள் முடிஞ்சு திரும்ப தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் 6 மாசத்துல அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 2021 இடதுசாரிகளும் சரி விசிகாவும் சரி நிரந்தரமாக வீட்டு மாப்பிள்ளையாவே நீங்க அறிவாலயத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஹனிமூன் பீரியட் நீண்டுகிட்டே போயிடுச்சு. அதுக்கு ஹனிமூன்ல வயசாயிருச்சு. அது இல்லாம எலெக்ஷன் நெருங்க போது இந்த நேரத்துல தான் வந்து தோழருடைய கால்குலேட்டர் வேலை பார்த்திருக்கு. 98% தான், 98% கூட நீங்க வந்து தேர்தல் ஆண்டு காலமாக மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய வரி பிரச்சனை, அதே போல அரசினால் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இன்னைக்குதான் தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒன்றா இருக்கு. அப்போ இப்போ வந்து திருமாவுக்கு இன்னொரு ஜோடி கிடைச்சிருக்கு. திமுகவில் வந்து தங்களுடைய பேரத்தை அதிகப்படுத்துவதற்கும் பொதுவாகவே இப்ப நீங்க திமுக அதிமுக விட்டுருங்க, இன்னைக்கு வந்து சந்தை 2026ங்கிற சந்தையில தங்களை வந்து அதிக விலைக்கு முன்னிறுத்த வேண்டும். ஸோ அப்போ வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணணும், தேவையை கிரியேட் பண்ணணும். தேவையை கிரியேட் பண்ணும்போது நாங்கள் இந்த விலைக்கு விலை போவோம் என்பதாகத்தான் தற்பொழுது இவங்க தொடங்கியிருக்காங்க. நீங்க கொள்கை வேற ஆப்ஷன் இல்லையே சார். ஏடிஎம்கே கிட்ட போக முடியாது, ஏன்னா பிஜேபி இருக்காங்க. விஜய் நம்பியும் போக முடியாது. ஸோ டிஎம்கே கொடுக்கறதான சரி வாங்க வேண்டிய கட்டாயத்துல நினைக்கிறீங்க. நான் பரவாயில்ல, உங்களை வீழ்த்த கூட நான் தயாரா இருப்போம். நாங்க விஜய் கூட சேர்ந்து வந்து 3வது அணி அமைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இடதுசாரிகளும் விசிகாவும் வெளியில வந்து ஒரு 3வது அணி அமைச்சாங்கன்னா எப்படி மக்கள் நல கூட்டணி வந்து ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் வந்து வைகோ உருவாக்கி திமுகவை கவுத்தாரோ அதே போல இவர்கள் கவுக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? ஆனா அதுல என்ன நீங்க வந்து அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், போவாங்களான்னு தெரியல, அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் இல்லையா? அது நமக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அது ஒன்று. இப்ப அது அப்படி கூட நான் பாக்கலைங்க. இவங்க வந்து 3வது விஜய் தலைமையில 3வது அணிங்கிற டாபிக்லாம் வேற ஓடிக்கிட்டு இருக்கு சார். அது நீங்க அதெல்லாம் இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுமானங்கள் தான். இப்ப விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லாம அவர் சிரிக்கிறாரா அழுகிறாரா இல்லை வந்து உண்மையிலேயே உணர்ச்சியோட இருக்காரான்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு. அதுதான் அவருடைய கட்சியா இருக்கு. அப்ப நம்ம இப்ப எந்த கணிப்புமே கணிக்க முடியாது. அப்ப இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல திரும்ப தொடங்குறாருங்க. திரும்ப என்ன பண்ணாரு, நாங்கள் வந்து எங்களுக்கு கொடியேற்றருக்கு அளவு பண்ண மாட்டேங்கிறாங்க, மேடை கூட நாங்கள் லாரியில வச்சு போட்டிருக்கோம் இப்படி எல்லாம் சொல்றாரு. அடுத்த நாள் வந்து சனாதனத்தை பாஜக வேறு இருக்க திமுக விட்டு விலக மாட்டோம்னு சொல்றாரு. அப்ப தொடக்கத்துல இருந்து இவர் வந்து இப்படி மாற்றி சொல்லும்போது இப்போ ஒருபடி மேல போய் அதிமுக சேர்றதுக்கு என்னங்க இருக்கு, ஆனா பிஜேபி அங்க இருக்கேன்ட்டாரு அவர். ஓகே, ஆமா. அப்ப பிஜேபி வந்து போனா நாங்க போயிருவோம், நாங்க வர தயார். அதாவது எடப்பாடி கிட்ட சொல்றாங்க நீங்க பிஜேபியை கழட்டி விடுங்க, நாங்க வந்து உங்க கூட்டணிக்கு வரோம்னு எடப்பாடிக்கு வந்து. சரி, இப்போ நீங்க இப்ப எடப்பாடி எப்படி கணக்கு போடுவாருன்னா, ஒருவேளை இவங்க வருவாங்கன்னு பிஜேபி கழட்டி விட்டுட்டு இவங்க வரலன்னா பொலிட்டிக்கல் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அப்ப இதுக்கு என்ன அஷூரன்ஸ் அது? ஸோ இது ஆக மொத்தம் இப்போ திமுக அதிமுக ரெண்டையுமே இங்க வந்து சீண்டிக்கிட்டு இருக்காங்க, தோழர்களும் சிறுத்தைகளும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. மொத்தத்துல வந்து தங்களுடைய மதிப்பை அதிகப்படுத்துறாங்க, சந்தையில மதிப்பு கூடன்னு எதிர்பார்க்கறாங்க. இது யார் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க, அதிமுகவா திமுகவா அப்படிங்கிறதா இப்போ முக்கியமா இருக்கு. நீங்கள் 3வது அணி அப்படிங்கறது வந்து இப்போதைக்கு வந்து நீங்க விஜய் தலைமையிலேயே அனுப்பிச்சா கூட இந்த திமுக கூட்டணி உடைந்து வெளியே வந்து அதிமுக கூட்டணி உடையாமல் இருந்து ஒரு 3வது அணி அமைச்சா மட்டும்தான் அதிமுகவுக்கு சாதகம், திமுகவுக்கு பாதகம். ஆமா, ஆனாலும் அதிமுக பாஜக இருப்பதன் காரணமாக தானே திமுக கூட்டணி கட்சிகள் அங்க போகாம இருக்காங்க. இல்ல நீங்க இப்போ அதிமுகவுமே இப்ப என்ன செய்யறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. அதுவரையிலும் அமைதியா இருந்த மதிமுக தலைவர் வைகோ அவர்களும் விசிக தலைவர் திருமாவளவன் அதே போல முத்தரசன் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர்களாம் எப்படி இருந்தாங்கன்னா, எடப்பாடி உறுதியா சொல்லிட்டாருப்பா, திமுக உட்பட அப்படிதான் இருந்தாங்க. எடப்பாடி உறுதியாக சொல்லிட்டாரு, கண்டிப்பா பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க, போனா அதிமுக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருந்தாங்க. எப்போ அமித்ஷா மீட் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இருந்து தொடர்ச்சி ஒரு 15 நாள் வைகோ வந்து சொல்றாரு, திரும்ப பிஜேபியில அது கூட்டம் நீடிக்கும் தெரியலங்க, அது சரியா வராதுங்க. அது வந்து என்னன்னா பக்கத்து வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து காய்ச்சல் அடிக்குதுங்கிற மாதிரிதான் இருக்குது. உங்க வீட்டுல வந்து அது என்ன நிலைமையில் இருக்குங்கிறத பத்தி பேசாம பக்கத்துல ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு தானே சந்தோஷம், நீங்க தானே ஜெயிக்க போறீங்க. இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு திரும்ப வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, பாஜக அவங்களை கபலீகரம் பண்ணிடும், தமிழ்நாட்டை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி இருக்கணும், பாஜக வந்து அதிமுக இடத்தை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு வந்து அதிமுகவை வந்து பயம் காட்டிக்கிட்டே இருந்தாரு திரும்ப. அதே தான் இடதுசாரிகளும் பண்ணாங்க, வைகோ அவர்களும் தொடங்கி பேசினாங்க. அப்ப நீங்க அந்த காலகட்டத்தில் 15 நாள் தொடர்ச்சி எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி சட்டமன்றத்தில் சிஎம்ஏ பேசினார் சார். ஆமா, அப்ப எடப்பாடி வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்காரு. பட் நம்ம எப்படி கணிக்கலாம்னா, இப்ப எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்ப்போம், எப்படி செய்வாங்க நம்ம உறுதியா நம்ம. எடப்பாடிக்கு என்ன வாய்ப்பு தான் சார் இருக்கு இப்போதைக்கு? ஒரு வாய்ப்புகள் என்னன்னாங்க, அவருக்கு வந்து ஏற்கனவே அந்த ஒரு தனித்து நின்று வந்து கடந்த தேர்தலில் 21 விழுக்காடு, அதை வந்து செல்வி ஜெயலலிதா அவருக்கு பிறகு சசிகலா அவர்கள் இல்லாத, டிடிவி அவர்கள் இல்லாத தன்னந்தனியாக அதிமுக என்கிற தன்னுடைய தலைமையில் 21 விழுக்காடு மக்கள் வாக்களிச்சிருக்காரு. அதுவும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் கிடையாது. ஆமா, ப்ரூவ் பண்ணிட்டார். அப்ப சட்டமன்ற தேர்தல் இன்னும் கூடுதலா இருக்கும், அப்ப ப்ரூவ் பண்ணிட்டார். ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிகள் வந்து 18 விழுக்காடு தான் வாங்கும், அதுல பாமக வந்து மிக முக்கிய ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு அதை நிரூபிச்சிட்டார். இப்போ
இப்போ அவருக்கு தேவை இப்போ 21 விழுக்காடு இருக்கு. இந்த 21 விழுக்காடு பிளஸ் எத்தனை வாக்குகள் வேணும் அப்படிங்கிறத அவர் பார்க்கணும். திமுக வீழ்த்துவது மட்டும் ஒற்றை நோக்கம் அப்படிங்கிற கட்சியில அவர் ஒன்றிணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுனால தான் நீங்க வரல, நீங்க உறுதியா வருவீங்கன்னு சொன்னா நான் பாரதிய ஜனதா கட்சிட்டு பேசுறேன். ஏன்னா பாஜகவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு பலனும் இங்கே ஏற்பட போறதில்லை. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தான் தேவை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கவுத்து காரணத்தினால தான் அவங்க வந்து தற்பொழுது மைனாரிட்டி ஒரு அரசாங்கமாக இருக்காங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வந்து நிதிஷ்குமாரையோ சந்திரபாபு நாயுடு நம்பாம கூட இருக்கக்கூடிய சூழல் வந்திருக்கலாம். ஆமா, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருந்தா ஒரு 15 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓரளவுக்கு அவங்க வந்து பயப்படாம இருக்க முடியும். இப்போ வேற வழி இல்லை. இப்போ வந்து சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ கைகளை விட்டு அவங்க வந்து திமுக தான் வந்து நிற்க வேண்டிய நிலைமை இருக்கு. இதை வந்து பாஜக உள்ளூர விரும்பல. அப்ப அதனால அவங்க என்னன்னா 2029 அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் முழு மெஜாரிட்டி பெற வேண்டும். அதுக்கு அதிமுகவினுடைய தயவு வேண்டும். அப்ப நீங்க அதுக்கு நாங்க வந்துக்கிறோம், சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஒதுங்கி இருக்கிறோம் அப்படின்னு பாஜக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளா இருந்தா அவங்க விலகிட்டாங்கன்னா இவங்க வந்து அப்படியே உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, இது வந்து நம்முடைய ஊகம் அல்ல, இந்த வாய்ப்புகளை சொல்றோம். எப்படி ஷஃபிள் ஆகலாம் அப்படின்னு சொல்றோம். நாம பாஜக வெளியே போனா மட்டும் தான் திமுக கூட்டணி உடையும்னு சொல்ல வரீங்க? ஆமா 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 ஆமா. ஏன்னா அது வெளிப்படையே சொல்லிட்டாங்களே இன்னைக்கு. சரி, ரெண்டாவது என்ன இன்னொன்னு நான் பார்க்க வேண்டியது பிராக்டிகலா பார்க்கணும். இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்தது யாரு இப்போ அப்படின்னா உதயநிதி தான் தலைமை பொறுப்புக்கு வர போறாரு. வைகோ அவர்களோ இல்ல இவங்க மூத்தவர்களோ அங்க போய் வந்து ஒரு இளையவர்கிட்ட நிக்க முடியுமா, அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டு அடுத்த தலைமுறை அங்க வந்துட்டு இருக்காங்க. அது இயல்பு. நம்ம ஒரு கட்சிக்குள்ள வந்து பழையன கழிதலும் அப்படிங்கிற மாதிரி வராங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப இவங்களுக்கு அங்க என்ன இருக்குங்கிற ஹோல் இருக்கும்போது எடப்பாடி ஏற்கனவே ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை அழகா சொன்னாரு, அங்க எங்களை கௌரவமாகத்தான் நடத்தினார்கள் அப்படின்னாரு. அப்போ வந்து திமுகவோட அங்க கௌரவமா நடத்துறாங்க அப்படின்னு. ஸோ தட் 4.5 ஆண்டு காலத்துல சிறுத்தைகளும் அதே போல இடதுசாரிகளும் வந்து இங்க இருக்கக்கூடிய மரியாதையை விட அதிமுகவில் தங்களுக்கு மரியாதை அதிகம் அப்படிங்கறத பல இடங்கள்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வெளியே வர முடியாத சூழல் தானே சார் தற்போது இருக்கு. அதுக்கு வந்து பிஜேபி தானே, பிஜேபி வெளியே போகணும், இல்லாட்டினா எடப்பாடி பிஜேபியை கழட்டி விடணும். அப்படி நடந்தா தானே சாத்தியம். நாளைக்கு பேசி இது வரைக்கும் நீங்க வந்து எந்த இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி நாங்க பாஜகவோட கூட்டணின்னு சொல்லவே இல்லைங்க. அமித்ஷா மட்டும் தான் அறிவிச்சிருக்காருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, அமித்ஷா தான் அறிவிச்சிருக்காரு, எடப்பாடி வந்து இதை அறிவிக்கவே இல்லை. அவர் வந்து அதே வந்து அவர் அறிவிக்கும் போது அந்த கூட்டத்தில் வந்தார், அமர்ந்தார், சென்றார், அவ்வளவுதான். பட் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லவே இல்லை. இன்னும் வந்து தேர்தலுக்கு வந்து நாட்கள் இருக்கின்றன. இதுதான் வாய்ப்புகள் அதிமுகவுக்கு இருக்கு. திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தா இவங்களை வெளிவிடாம தக்க வச்சுட்டு ஓரளவுக்காக நீங்க கணிசமா வந்து முடிஞ்சா நீங்கள் விஜய் வந்து அவர் திமுக பக்கம் இழுப்பதோ, இப்ப பாமக வந்து ரெண்டா வந்து நிக்குது, ஸ்பிளிட்டாகி நிக்குது. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சொத்து பிரச்சனை, அது வந்து அடிப்படையில கோர்ல வந்து சொத்து தான் பிரச்சனையா இருக்கு. ஆனா நீங்க பொலிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ராமதாஸ் என்ன சொன்னாரு, அன்புமணியும் சௌமியாவும் என் காலில் விழுந்து பாஜகவோட போகணும்னு சொன்னாங்க, நான் வந்து அதுக்கு ஒத்துழைக்கல. இப்போ நேத்து வந்து என்ன சொல்றாரு அன்புமணி, இந்த பாமக பிளவுக்கு திமுக தான் காரணம்ன்றாரு. ஆனா ஐயா வந்து இந்த பிளவுக்கு வந்து திமுக வந்து காரணமே இல்லைன்னு வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு ஐயா. அங்க சொல்லலாம். இதுல ஏன் அன்புமணி அந்த சொல்ல விடுறாரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜி.கே. மணி அவருடைய மகன் வந்து லைக்காவில் பணியாற்றாரு. ஆமா, தமிழ்குமரன் அவரு வந்து ஏற்கனவே லைக்கா வந்து உதயநிதி அவர்களுடைய சினிமா நிறுவனத்துல ஒரு 300 கோடி வந்து ஒரு உதவி பெற்றிருக்கு. இது வரைக்கும் இல்லாத ஒரு இடியாப்ப சூழல்ல வந்து லைக்கா மாற்றினது போது அதை வைத்துக்கொண்டு இப்ப வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்டாக உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்னன்னா, ஜி.கே. மணி மூலமா அப்படியாவது ராமதாஸ் ஐயாவை திமுக பக்கம் எழுப்போம். ஸோ ஏன்னா பாமக பக்கத்துல இருந்துச்சுன்னா அவங்க விசிக வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். திமுக இருக்கு இல்ல, பாமக உள்ள வந்தா நாங்க வந்து வெளியே போயிருவோம் திரும்ப ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாரு. அதுதான் சொல்றேன். அப்ப வந்து போனா போது பாமக உள்ள வருது இல்ல, நீங்க அந்த பொலிட்டிக்கல் யோசிங்க சார். பாமகவுக்கு அதிக சீட்டும் கொடுக்கணும், அதிக நோட்டும் கொடுக்கணும். இல்ல நீங்க அதுக்குள்ள பிரிஞ்சிருது இல்ல. நீங்க இப்போ நீங்க சீட்டு கொடுக்குறாங்களோ உள்ள வர்றவங்களோ ரெண்டாவது இல்ல. நீங்க இந்த இதை பாருங்க. அதுவும் இல்லாம லாஸ்ட் 3 எலெக்ஷனா பாமக இல்லாம விசிக வச்சு வட மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி வந்து திமுக கிடைச்சிருக்கல. அந்த திருமாவை கழட்டி விட்டுட்டா பாமக உள்ள வந்துருச்சுன்னா வந்து நிறைய விலை கொடுக்க திமுக விலை கொடுக்கணும். அந்த திருமாவா இருந்தா ரொம்ப கம்மியான விலை தான். பாமக உள்ள வந்தாங்கன்னா நிறைய விலை கொடுக்கணும்ல. இல்ல அந்த அளவுக்கு விடவே இல்லை. அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்படி ஒரு பிளான் இருக்கிறதா சொல்றதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பக்கம் பிஜேபி வந்து அன்புமணியும் சௌமியாவும் இழுக்குது, இந்த பக்கம் வந்து ராமதாஸ் ஐயா வந்து ஜி.கே. மணி மூலமா திமுக இழுக்குது. இந்த ஸ்பிளிட்ட பாருங்கன்னு சொல்றேன். ஓகே, பாமக நடந்தக்கூடிய இந்த ஸ்பிளிட்டுக்கு வந்து பாஜகவும் ஒரு காரணம், திமுகவும் ஒரு காரணம். ஒரு பக்கம் பாஜக இழுக்குது, ஒரு பக்கம் திமுக இழுக்குது. அதான் இதனால திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன லாபம்? பாமக உடையது இல்ல. புரியல. பாமக உடையுது அப்படின்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் தானே.
பாமக ஒற்றுமையாக ஒன்னா இருந்தாங்கன்னா சோ அது வந்து பாஜக கூட்டணிக்கோ அல்லது திமுக கூட்டணிக்கோ போனாலும் ஒரு மிகப்பெரிய ஓட் ஷேர் வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமையில எதுக்கு வந்து கட்சியை உடைக்கணும்? இப்படி யோசிங்க. கடந்த தேர்தலில் நீங்க வந்து அதிமுக தேமுதிகங்கிற ஒரு ஒற்றை கட்சியோடு இருந்து 21 விழுக்காடு வாங்கினாங்களா? இந்த பக்கம் பாமகவோடு இருந்து 18 விழுக்காடு வாங்கினாங்களா? அதுல வலிமையான கட்சி பாமகவா இருந்துச்சா? பாமக உடைச்சா பாஜகவுடைய பலம் குறையுங்க. நீங்க சொன்னீங்கல்ல இப்போ 18 விழுக்காடுங்கிறது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது வந்து பாமக உடைந்தால் அதுக்கு வாய்ப்பு இல்ல சார். பாஜகவுடைய அல்டிமேட் கோல் வந்து திமுக ஆட்சியை அகற்றணுங்கிறது. ஆமா. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாமக வந்து அப்படியே நம்ம கூட்டணிக்கு கொண்டு வரணும் தான் வந்து நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் வந்து நான் சொல்ல திமுக உடைக்கிறது திமுகவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேசுறேன். பாஜகவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. பாஜக வந்து ஒட்டுமொத்தமா ராமதாஸையும் சேர்த்தான கடந்த முறை இழுத்தாங்க. போன முறை வந்து அதுக்காக தான் வந்து குருமூர்த்தி எல்லாம் போய் பஞ்சாயத்து பேசியிருக்காரு சமீபத்துல. போன முறை வந்து பாத்தீங்கன்னா அவர் விருப்பமே இல்லைங்க. காலையில வந்து உணவு சாப்பிடறதுக்கு முன்னாடி அண்ணாமலை எல்லாத்தையும் கூட்டு வந்து கையெழுத்து வாங்கிட்டாரு. கையெழுத்து வாங்கி நீங்க மாலையே கொண்டு போய் பிரதமர் மோடியோட நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டாருல. அது அவருக்கு பிடிக்கல. அது அதைத்தான் வெளிப்படையா சொன்னாரு. அன்னைக்கு நான் சுத்தமா எனக்கு பிடிக்கல, அன்புமணியும் சௌமியா பண்ண வேலை நான் வந்து என்னுடைய விருப்பத்திற்கு மீறி போய் பாஜகவில் என்ன கையெழுத்து போட்டு வச்சு கூட்டணி மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும் போது பாமக பிரச்சனைக்கு திமுக காரணம்ங்கிறீங்களா? இப்ப நீங்க வந்து இப்ப சொல்றாரு அன்புமணி என்ன சொல்றாரு? எதுக்காக சொல்ற திமுக காரணம் ஏன் சொல்லணும்? நான் சொல்லல. நான் சொன்னா கூட கற்பனைன்னு சொல்லலாம். அன்புமணி சொன்னாரா இல்லையா? அப்ப அன்புமணி சும்மா சொல்லுவாரா அவரு? ஓகே. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் அது இதுவாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது அது ஜி.கே. மணி, தமிழ்குமரன். ஸோ அந்த இதுல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு அரசியல் பொலிட்டிக்கல்ல வந்து டிவைட் பாலிசி தாங்க. ஆமா. நீங்க வந்து எந்த கட்சி அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது, அதுல வந்து பாமக போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறது திமுக அப்படி விளையாடுறாங்க. ஆமா. பாஜக வந்து இயல்பா நீ எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடுது. பாமக எல்லாம் ஒண்ணு சேர்ந்து குடும்பமே ஒண்ணு சேர்ந்து வாங்க. அதனாலதான் பஞ்சாயத்துக்கு குருமூர்த்தி போனாரு. எஸ், இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. பாமக வச்சு திமுக தான் கேம் விளையாடுறாங்க. அது ஒண்ணு விளையாடுங்களா. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதே போல வந்து விசிகாவையும் வந்து ஒரு பலமளப்பதை போல வைத்துக் கொண்டே இருந்தது. ஆனா விசிகா இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா இப்ப திருச்சியில் நடந்த கூட்டத்துல தன்னுடைய மிகப்பெரிய கூட்டம் சார் காமிச்சிட்டாரு. அதே போல பாமகவும் நீங்க வந்து சித்திரை பிரிவுல தொண்டர்கள் கூட்டம் அப்படியே இருக்கு. தலைவர்களுக்குள்ள வந்து ஒரு ஆசிலேஷன் இருக்கிறத பார்க்க. இந்த ஆசிலேஷன் தான் வந்து அவருடைய பேரத்தினுடைய விலையை குறைப்பதற்கு கட்சிகள் செய்யக்கூடிய பெருங்கட்சிகள் செய்யக்கூடியதா இருக்கு. இவர்கள் இன்னும் வேல்யூ ஏத்துறதுக்கான வேலையை பண்றாங்க. பாமக இப்ப வேல்யூ ஏத்த முடியாது. சண்டை அப்பாவுக்கு பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்குல போய்கிட்டு இருக்கு. அது எப்படின்னாங்க, அது தாய் தந்தைக்குள்ள அது இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப இதே பிரச்சனை வந்து கலைஞருக்கும் அதே போல வந்து அழகிரிக்கும் கலைஞருக்கும் பேரன்கள் மாறன் பிரதர்ஸ்க்கு வந்துச்சு. இன்னைக்கு மாறன் பிரதர்ஸ்க்குள்ளே அண்ணன் தம்பி பிரச்சனை வந்திருக்கு. இது வந்து நீங்க அது தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது தொண்டர்கள் இருக்காங்க இல்லைங்களா, தொண்டர்கள் இப்ப அதிமுகல வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ்ல ஒரு புறம் இருந்தாலும் கூட அத்தனையும் தாண்டி கடைசியில இந்த கட்சி என்னுடைய தலைமையில் தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. நாளைக்கு இவர்களுக்கு இடையில 2 பேருக்கு இடையில ஒரு ஜனநாயகமா கூட பார்த்துட்டு போலாம். பார்த்துட்டு போயிட்டு நாளைக்கு வந்து பாமக ஸ்டாண்ட் பண்றதுக்காக. நீங்க சொல்றதுல இருந்து நான் டேக்அவேவா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமக போய்விட்டால் ஒரு மிகப்பெரிய வந்து நமக்கு த்ரெட்டா அமையும். அதன் காரணமாக தான் திமுக வந்து பாமகவை உடைப்பதற்கான முயற்சியில இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா நிச்சயமா. அதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார். ஏன்னா அங்க செதைக்கணும் அவங்கள. இப்போ நீங்க விஜய் தனிச்சு நிக்கிறாரு சரிங்களா, அப்பனா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரு 2ஆ பிரியுது. ஆமா, விஜய்க்கும் போகும், அதே போல வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகும். ஆமா, அப்ப அதிமுக வந்து லெஸ் வேல்யூ ஆக்கலாம். பிஜேபிக்கு பெருசா இங்க இருக்க போறதில்ல. நாம் தமிழர் இவங்க கூட சேர போறது இல்ல. அது தனியா 8% அதுக்குன்னு சாலிடா போயிட போகுது. அப்ப திமுக கிட்டத்தட்ட கணிசமா இருக்கு. இவங்க கூட்டணி விட்டு விலகாம இருந்தா வேலை முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஓகே. சோ பாமக உடைஞ்சதுன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி அடையக்கூடியது திரும்பவும் தானே இருப்பாரு. நீ அந்த இதுல யோசிங்க. அப்ப திரும்ப நான் ஏன்ப்பா வரணும், இங்கேயே இருந்துக்கிறேன், சராதனத்தை மீண்டும் கொஞ்சம் வேறு இருக்கிற வேலை இருக்கு, கொஞ்சோண்டு வேறு பாக்கி இருக்குது, அதை அடுத்த 5 ஆண்டுகள் அடுத்துட்டு வரேன்னு திமுக இருந்துக்கலாமே அவரு. இது எப்படி வேணாலும் மாறலான்ற மொத்தத்துல இந்த கட்சிகளை உடைப்பதற்கான வேலைகள்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியும் ஈடுபடுது, திமுகவும் ஈடுபடுது அப்படிங்கிறது பார்க்கிறோம் நம்ம. ஓகே சார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தொகுதியை ஏற்றி டிமாண்ட் வைப்பதற்கான வேலைகளை வந்து திமுக கூட்டணிக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி சார் திமுக வந்து ஒத்துப்பாங்களா? லாஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் 6 கொடுத்து வந்து சீட்டு பேரத்தை வந்து சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து தோழருடைய போர்க்குரல் ரொம்ப அதிகமா இருக்கு, டபுள் டிஜிட்ல கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் நீதி மையம் கமல் வேற புதுசா வந்திருக்காரு, எஸ்டிபிஐ வந்திருக்காங்க, அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தமிமுன் அன்சாரி, கருணாஸ் இருக்காரு, காங்கிரஸ் இப்ப 60 சீட்டு கேட்கிறாங்க சார். கொடுத்துருவாங்களா சார்? கலைஞர்கள் முதல்வராக இருக்கும்போது கீழே வந்து சிபிஐ பஞ்சாயத்து, மேல வந்து கூட்டணி பேரம் எல்லாம் போச்சு. அத மாதிரி இப்ப நெருக்கடி கொடுக்கவும் முடியாது. கொடுக்க வேண்டிய சீட்டை தான் வந்து காங்கிரஸும் வாங்கிக்க முடியும். எப்படி சார் சீட் ஷேரிங் இருக்கு? இவ்வளவு பெரிய கட்சிகள் இருக்கே சார் கூட்டணிக்குள்ள. இப்ப இதுல இன்னொரு பார்வையில நம்ம பார்க்கலாம், இவங்களே எப்படி என்ன தைரியத்துல வந்து இப்ப கூடுதல் சீட் கேட்கிறாங்க. அப்ப திமுகவிற்கு வந்து ஒரு பலவீனம் இருக்குது தேர்தல்ல.
அதனால அவங்க நெருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கூடுதலாக வந்து பேக்கேஜ் பேச முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பார்வை இது. ப்ளஸ் ஒருவேளை திமுக நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சுன்னா அது வந்து இந்த பக்கம் எடப்பாடிக்கான சிக்னலாகவும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ அங்கே என்ன கேட்குற, அதை விட வா நான் ஒரு சீட் கூடுதலாக கொடுக்குறேன், என்னால் அவ்வளோதான். ஏன்னா எடப்பாடியோட பார்கெயின் எப்படின்னா நீங்கள் 100 சீட்டு கேட்டிங்கன்னா 5 சீட்டில் தொடங்குவார். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து கலைஞர் அதே மாதிரி தான் ஆரம்பிப்பார் அவர். ஆனால் அவரையே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மிரட்டி 63 சீட் வாங்கிட்டு போச்சு காங்கிரஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இது வந்து முழுக்க காங்கிரஸ் வந்து 60 சீட்டு கேட்குறாங்க. சீட்டு மட்டும் கொடுத்தா போதுமா, வேட்பாளரையும் வந்து திமுக கொடுக்கணும்? ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, போன முறையே நம்ம குறைவான இடத்துல நின்றுட்டோம், இப்ப அதிகமான இடத்துல நிக்கல, 175 இடங்கள் நிற்போம். அப்படி யாராவது விரும்பி வந்து இடம் கேட்டாங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிட்டுங்கிற மாதிரி தான் அவங்க திட்டமிடுறாங்க. எப்படி 2016 வந்து ஜெயலலிதா பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நீ வா வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்னுக்கோ, உங்க கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து நின்னுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. சோ அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல எனக்கு கட்சியா தான் கொடுக்கணும்னு கேட்க முடியாதுல்ல. ஸோ திமுக அந்த ஒரு கிரிப் இருக்கு, உனக்கு தேவை நான் முழு செலவே நான் பாத்துக்கிறேன், துரைவிக்க மாதிரி அழுகணும், ஆமா இழக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இப்ப இருக்கு. இதுல கடைசி நேரத்துல திமுக பரவாயில்லப்பா நான் வின் பண்ணியே ஆகணும், வெற்றி பெற்றே ஆகணும், விட்டுற மாட்டோம், இந்த தேர்தலில் நாங்கள் இவ்வளவு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற இதுல வந்து பார்க்கும்போது இவங்க கேட்கிற வேல்யூல அட்லீஸ்ட் இவங்க கேட்கிற மொத்த தொகை மொத்த இடங்கள்ல பாதியாவது கிடைக்கலாம். ஓகே, போன காலத்தை விட சற்று கூடுதலா கிடைக்கும். 15 வரைக்கும் வேணுங்கிறாரு. அப்படிதான் இருக்க முடியும். 15ல பாதினா 8 கொடுப்பாங்களா சார்? அது அந்த அளவுக்கு அது கிடைக்கலாம் அப்படின்னு தான் சொல்றேன். அது அப்போ அது எப்படி கிடைக்கலாம்? உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லலாம். எப்படி சார் ஒத்துப்பாங்க? அதுதான் அது கடைசி இறுதி நேரத்தில் இவங்க என்ன செய்ய போறான்னு இருக்கு. நீ உதயசூரியன் சின்னத்துல வேண்டாம்ப்பா, அதை விட ஒரு சீட்டு கூடுதலா கொடுக்குறேன்னு சொன்னா அந்த பக்கம் போய் தானே ஆகணும் இறுதி நேரத்துல. சோ இவங்களே ஒரு வந்து பிரஷரை மவுண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களே பிரஷரை மவுண்ட் பண்ணிக்கிறாங்க. தொடர்ச்சியா ஒரு 3 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்க சார். சரி, 4வது எலெக்ஷனா ஜெயிக்கணும் அப்படின்னா திமுக சில பல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்களா? நிச்சயமா பண்ணுவாங்க. ஆனால் அதனால என்ன நடக்க போகுதுன்னு பாப்பாங்கல்ல எதிர்காலத்துல. ஓகே, நீங்க எப்படி வந்து முதல்ல மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு வரவேற்பு இருக்குன்னு இதெல்லாம் தாண்டி மேண்டேட் இருக்குல்ல, வாக்குகள் அது யாருக்கு விட போகுது? நீங்க கூட்டணியிலே பேசிட்டு இருக்கிறீங்க, அது வாக்குகள் இருக்கு இல்லையா, வாக்குகள் வந்து எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எங்கே போக போகுதுன்னு தெரியல. நம்ம இந்த 2 கட்சியிலே பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த விஜய் வந்து இது வரைக்கும் நம்பிக்கை அவர் வந்து ப்ரூவ் பண்ண மட்டும்தான் தெரியும். ஆமா, நீங்க கருத்து கணிப்புகள் 30% வாங்கலாம், 100% கூட சொல்லலாம், அது கருத்து கணிப்புகள் தான். ஆனால் அந்த எவ்வளவு சாப்பா கொத்துறாங்க மக்கள், அதை பார்த்து தான் கணக்கு போட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வாக்கு வாங்குற அளவுக்கான விஜய் வந்து எந்த ஒரு அசர்ட்டிவா எந்த ஒரு வேலையும் அவர் பண்ணல, செய்யல. கடைசி நேரத்துல போவார். ஆனா வந்து அதுக்கான மைண்டை வந்து உருவாக்கணும்ல மக்கள் கிட்ட. அது ஒரு முகத்துக்கான வாக்குகளா இருக்கும். அதுல வந்து நிறைய சார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எவ்வளவு சார், 2வது எலெக்ஷன் எவ்வளவு? அதுல ஆமா நிச்சயமா வராது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அவருடைய வசீகரத்துக்காக ஓட்டு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த முறை வந்து அப்படியும் மக்கள் ரிஸ்க் எடுப்பாங்க. ஒரு அரசியலே தெரியாத ஒரு ஈர்ப்பின் மூலமா இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த முடிவு. சில பேர் என்ன சொல்றாங்க, 2011 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ், போலிங் பர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சு. சோ அதே விஜய் வந்து கிட்டத்தட்ட 2011 வந்து எப்படிப்பட்ட ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் வருவதற்கான காரணமா விஜய் இருப்பார்னு சில பேர் சொல்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நிச்சயமா இல்லைங்க, நிச்சயமா அதற்கான சான்றுகள் இது வரைக்கும் இல்ல. நம்ம ரெக்கார்டிங்களா பேசுவோம், எந்த பேசிஸ்ல நம்ம சொல்ல முடியும்? கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து நீங்க நமக்கு தெரியும் எவ்வளவு சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க, யார்கிட்ட எடுக்கிறாங்க. இப்போ விஜயினுடைய நிகழ்ச்சிக்கு 2 மாநாடு, கோயம்புத்தூர் மாநாட்டுக்கு வந்தவங்க, அது நான் கோயம்புத்தூர்லேயே நான் அன்னைக்கு இருந்தேன். அதில் இந்த மெஜாரிட்டி கேரளாவிலேருந்து வந்த பசங்க இருக்காங்க, கர்நாடகாவிலேருந்து வந்த பசங்க இருக்காங்க. நீங்கள் அப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஓட்டிங் கிடையாது. அதில் நிறைய பேர் வந்து பிலோ வந்து ஓட்டிங் ஏஜில் 18 வயசு கீழே உள்ளவங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து இப்போ நெட் ஓட்டர்ஸ் எவ்வளோன்னு அப்படி கணக்கு பார்க்கணும். ப்ளஸ் 1.5 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள், 5000 கோடி தொண்டர்கள் கூட இருக்கட்டுங்க, ஓட்டு எத்தனை பேருக்கு இருக்கு? அது நான் ப்ராக்டிக்கலாக பேசுவோன்றேன். அதெல்லாம் தாண்டி இப்போ விஜய்னு ஒரு தம்பி நல்ல பையன், இப்போ புதுசாக போடலான்னு ஒரு பெண்கள் ஒரு அளவுக்கு ஒரு குறிப்பிட்டவங்க ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான் அங்கே இருக்கவங்க போடுவாங்களே தவிர நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. கூட்டம் வந்து கலைஞரே புலம்பி இருக்காருங்க, என் பேச்சை கேட்கறதுக்கு எல்லாம் வருவீங்க ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டேங்கன்னு பல மேடைகளை சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால வாக்குகள் வேற, இவங்க வந்து ரசிகர் கூட்டம் வேற, ஓட்டுகள் வேற, உறுதியா இருக்கணும். உறுதியா அது ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து பாக்கணும் சார். சீமான விஜயால வந்து சீமானுடைய ஓட்டு குறையுங்கிறாங்க சார். சீமான் இப்போ 8 வாங்கியிருக்காரு, விஜய் வந்துட்டாருன்னா பாதிக்கு போயிடுவார், 4க்கு போயிடுவாரு நான் இது அப்படின்னு சொல்றாங்க சார். இதையுமே நம்ம ரொம்ப பிராக்டிக் நடைமுறையிலே கேட்கலாங்க. சீமான் இது வந்து தொடக்கத்துல சொன்னாங்க. அதன் பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் வருகைக்கு பிறகு சீமான் அவர்கள் கட்சியிலிருந்து எத்தனை இளையோர் வெளியில போனாங்க, விஜய் கட்சிக்கு போனாங்க? அப்படி ஏதாவது ரெக்கார்டிக்கலா இருக்கா? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் வருகைக்கு பிறகு நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கு. அது கோயம்புத்தூர்ல நடைபெற்ற அந்த மாவீரர்கள் நாள்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட 24,000 நாற்காலிகள் போட்டிருந்தாங்க. 50,000க்கு மேல கூட்டம் வந்தது. அது வந்து சற்றும் எதிர்பார்க்காத கூட்டம். அவருக்கு வந்து கூட்டம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கூட்டம் எல்லாமே வாக்குகளா மாறக்கூடிய கூட்டம் சீமான் அவர்களுக்கு வரக்கூடியது. அவங்க எல்லாம் சீமானுக்கு ஓட் போடுற கமிட்டட் ஓட்டர்ஸ் அவங்க அது அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து அதே போல அந்த கட்சியில இருந்து பிளவுபட்டு விஜய்க்கோ இல்ல வேற கட்சிக்கோ போனாங்கன்னாலும் மிக சொற்பமான எண்ணிக்கையில தான் போயிருக்காங்க. அது வந்து வெற்றி குமரன் போன்ற ஒரு சில பேர் போயிருக்காங்க. அது தாவாக்கு தான் போயிருக்காங்க. தமிழக போகல அவங்க. அதனால நீங்க வந்து விஜயினுடைய வருகையால் எந்த ஒரு சிராய்ப்பும் வந்து இது வரைக்கும் சீமானுக்கு வரவில்லை, இது வரைக்கும் இல்லை அப்படிங்கறதா வந்து ரெக்கார்டிங்ல நம்ம சொல்றோம். பொய்யல கற்பனையில சொல்ல. அப்போ அவருடைய வாக்காளர்கள்லாம் நீங்க வந்து அப்படியே சீமானை வந்து தோல்வியடைய மாதிரி அது கேம்பெயின் பண்ண போறாங்களான்னா அந்த அளவுக்கு எந்த கொள்கையோ மக்கள் பிரச்சனையோ எடுத்து முன்னெடுத்து பண்ணல. இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு இருக்காரு. அதனால இவங்க இன்னும் அதிகமான மக்கள் பிரச்சனைக்கு சீமான் தான் களத்துக்கு வராரு. திமுக அதிமுகவினாலேயே சீமானுக்கு பிரச்சனை இல்லைங்க. சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் எந்த கட்சிக்கும் இல்லாத தனித்த வாக்குகளா கிடைச்சிட்டு இருக்கு. அதனால நீங்க ஒப்பிட்டே தவறு. திமுகவும் வேணா அதிமுகவும் வேணா நினைக்கிறவங்க தான் வந்து சீமானுக்கு போடுவாங்க. அதே மைண்ட் செட்ல உள்ளவங்க தான் வந்து விஜய்க்கும் போடுவாங்க. சோ அதன் காரணமா விஜய் அப்படி சொல்லலையே. எனக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் விஜய் எங்க சாலிடா சொன்னாரு. திமுக வேண்டாம் தான் சொல்லியிருக்கேன். அப்போ அது பிழை இல்லையா? அப்ப நீங்க அதிமுக பத்தி நீங்க சைலண்டாவே இருக்கிறது. நீங்க ஒரு சில பேர் விஜய் அதிமுக பத்தி எதுவும் பேசாம இருக்காரு. அதுதான் எங்க அவரோட எல்லா கொள்கையும் தெளிவா எங்களுக்கு கொள்கை யார் யாரெல்லாம் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. நீங்க பொலிட்டிக்கல்ல யார் எதிரி யாரு வந்து நண்பனே சொல்லாம இருந்தீங்கன்னா என்ன பொருள்? அப்ப மக்கள் என்ன சொல்ல திமுக தான் எதிரின்றார்ல. அது வாயில சொல்றதுங்க. நீங்க திமுக எதிரின்னு சொல்றாரு. ஆனா அதே வேளையில வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பத்தி பேசாம இருந்து என்ன அர்த்தம்? அது ஓகே, ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காரு விஜய். அப்ப நீங்க வந்து அப்ப இது ஒரு கூட்டணிக்கு போகக்கூடியவர் தான் போலதான் மக்கள் நினைப்பாங்க. இவங்க வேணாலும் மாறலாம்ப்பா, மதில் மேல போன மாதிரி இருக்காருங்கிற மாதிரி இருக்கு. அது இருக்கக்கூடாது. விஜயகாந்த் அப்படி இருந்தாராங்க? விஜயகாந்த் இல்லையாங்க. கடுமையா எதிர்த்து பேசினாரு. 2 பேரும் எதிர்த்து பேசினாரு. அது மக்கள் வந்து அதனால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 8% வாங்கினாரு. ஆமா, அள்ளி வீசினாங்க மக்கள் வாக்குகளை. அப்படிப்பட்ட ஒரு இது இல்ல. அதனால இந்த தேர்தலில் வந்து இவர் காலம் நெருங்க வந்து விஜயனுடைய வந்து அவரை கணிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை போல ஒரு தோற்றத்தை அவங்களே உருவாக்கிட்டு இருக்காங்க. சார், டிஎம்கே ஐடி விங் சார்பா அந்த ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருந்தாங்க சார். முன்னாள் முதல்வர் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சு ரொம்ப ஒரு மோசமான கார்ட்டூன், ஒரு அரை நிர்வாணமாக கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. அதுக்கு அதிமுக ரொம்ப மிக கடுமையாக எதிர்வினை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீழடி சார் தான் வந்து கார்ட்டூனே போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கீழடிக்கான வந்து ஒப்புதல் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல தானே கொடுத்தாங்க. நீங்க என்னன்னா கீழடி கேட்டதுனால சொல்றேன் நானு. கீழடியில வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து இந்திய தொல்லியல் துறையை சேர்ந்தவர். ஆமா. அப்புறம் தமிழ்நாடு தொல்லியல் துறைன்னு 2 இங்க தனியா இருக்கு. திரு மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கையிலேயே அவருக்கே வந்து இந்திய தொல்லியல் துறைக்கும் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கும் வேறுபாடே தெரியலங்கிற மாதிரி தான் அறிக்கை இருக்கு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஏஎஸ்ஐல சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிக்கையில சுருக்கமா சொல்றேன். என்ன சொல்றாரு? அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து அந்த அகழ்வாயை கண்டுபிடித்தார். அவருடைய கண்டுபிடிப்புகளை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. தமிழ்நாடு தொல்லியல் துறை, தமிழ்நாடுன்னு சொல்ல, நாம் அதனுடைய உண்மையான தொன்மையை எல்லாம் கண்டுபிடித்து ஆய்வு செய்து வைத்திருக்கிறோம். இதை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. இவங்க ஆய்வு செஞ்சு அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஸ்டேட் எம்ப்ளாயி நினைச்சுக்கிறாரா? அவர் வந்து ஸ்டேட் ஆர்கியாலஜிஸ்ட் சார். அவர் ஏஎஸ்ஐ டைரக்டர் சார். நான் போய் பேசுறீங்க, அறிக்கையில போய் எடுத்து பாருங்க. அவர் ஆன்டிக்ஸ் டைரக்டரா இருக்காரு. அவருக்கே இப்படி தவறா சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல முரசொலி இன்னைக்கு தலையங்கம் எழுதுதுங்க. அந்த அளவு அந்த லட்சணத்துல தான் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் இருக்காங்களா? அரசு அதிகாரிகளா இவங்க ஆட்சி யார் அதை அட்வைஸ் பண்ணாங்க தெரியல. இன்னைக்கு கூட முரசொலியில வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படி தலையங்கம். ஆமா. நான் என்ன கேட்கிறேன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு ஏஎஸ்சி இந்திய தொல்லியல் துறையினுடைய ஒரு டைரக்டர், ஒன் ஆஃப் தி டைரக்டர். அவரு முதல்ல அவர் ப்ராஜெக்ட் டைரக்டர் தான், இப்பதான் டைரக்டர். அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. அவர் வந்து அந்த தொல்லியல் துறையினது அவர் முதல் மொத்தம் 10 கட்டங்கள் நடந்திருக்குங்க. முதல் 2 கட்டங்கள் மட்டும்தான் அவரு பண்ணாங்க. ஏஎஸ்சி இந்திய அரசாங்கம் பண்ணது. இந்திய அரசினுடைய பணியாளராக அமர்நாத் ராமகிருஷ்ணன் தோண்டி எடுக்கிறாரு. அதற்கு பிறகு ஏஎஸ்சி டிரான்ஸ்ஃபர் போடுறது. ஏஎஸ்சிங்கிறது எப்படின்னாங்க, அவங்க வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, புதுச்சேரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பீரியாடிக்கலா டிரான்ஸ்ஃபர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு பாலிசியா வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் 2014-16 இவர் எக்ஸ்கவேஷன் பண்றாரு. 2017 இவர் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இவரை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப மொத்தம் 25 அதிகாரிகள் பண்ணப்பட்டாங்க. இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பெண் அதிகாரிகள் ஒருத்தர் தூக்கி வந்து வெஸ்ட் பெங்கால்ல போட்டாங்க. அது ரொம்ப நேச்சுரலான ஒண்ணு. அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கீழடியில வந்து வேணும்னே வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் விளக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சு வெங்கடேசன் தான் முதல்ல அதை பொலிட்டிசைஸ் பண்றாரு. அதையவே திமுகவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா, அவர் இந்திய தொல்லியல் துறை சார்ந்தவர். அவருடைய அந்த 2 கட்ட ஆய்விலும் அவர் வந்து அந்த இந்திய குறிப்பாக கீழடியினுடைய நாகரிகம் இருக்கு இல்லைங்களா, 2825 ஆண்டுகள் கொடுக்கிறார். இப்ப இருந்து இந்த நம்ம பேசியிருக்கிற நேரத்தில் 2865 ஆண்டுகள், அதாவது கிமு 800 கொடுக்கிறாரு. இதுக்கு ஆதாரம் கேட்கிறாங்க அவங்க துறை தான். ஏஎஸ்ஐ கேட்கிறாங்க. ஏஎஸ்ஐ தலைமையகம் அவங்க தாங்க செலவு பண்ணி அவரை வந்து கீழடிக்கு அனுப்புறாங்க. ஏஎஸ்ஐ
கூட பணியாளரையும் கொடுக்குறாங்க, தோண்டுப்பான் கொடுக்குறாங்க. தோண்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீ அறிக்கை கொடுன்னு கேட்குறாங்க. அந்த அறிக்கையை 6 வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறாரு அவரு. ஏன்னு கேட்டா நான் திரும்பவும் நீங்க வந்து எனக்கு கிளடிக்கு அனுப்பிச்சீங்கன்னா தான் அறிக்கை எழுதுன்னு அடம்பிடிக்கிறாரு. அதையெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, நீ அறிக்கை கொடுத்த உடனே 6 வருஷம் கழிச்சு கொடுக்குறாரு. அதுல அவங்க வந்து வெட்டிங் சொல்லுவாங்க, எக்ஸ்பர்ட்டை வச்சு வல்லுநர்களை வச்சு அதை வெட்டிங் பண்றாங்க. வெட்டிங் பண்ணும்போது அதுல என்ன சொல்றாங்கன்னா, அதுல சில ஐயங்களை சொல்றாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிமு 800ன்னு கொடுத்துருக்க, அதுக்கு சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் கொடு, லெபார்டரியினுடைய அறிக்கை கொடுங்க, கார்பன் டேட்டிங் அது மாதிரியான சயின்டிபிக் டேட்டா, ரேடியோமெட்ரிக் அப்படி நிறைய இருக்கு, அதுல அது கொடுங்கன்னு கேக்குறாங்க. இது இவர் சப்மிட் பண்ணல. ஓகே, சரிங்களா. 800க்கு சப்மிட் பண்ணல. என்னன்னு கேட்டா ஒரு வலைவலிக்கு அவர் கொடுத்த எனக்கு நேர்காணல சொல்றாரு, அந்த நேரத்தில் எங்களால் சாம்பிள் எடுக்க முடியாம போச்சுன்னு சொல்லிடுறாரு அவரு. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாருன்னு வந்து கிமு 800க்கு வந்து எவிடன்ஸ் கொடுக்கலைங்களா. இதன் பிறகு அவன் என்ன சொல்றான்னா மொத்தம் 4 விஷயங்கள் சொல்றான். கிமு 800க்கு எவிடன்ஸ் கொடு, அப்புறம் அந்த மேப் வந்து வேற புது மேப் கொடு, அப்புறம் நீ வரிசைப்படுத்தினதுல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு துறை அவரை அனுப்புது, அந்த துறை அதிகாரிகள் அங்கே வல்லுநர்கள், நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, எக்ஸாமினேஷனில் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, அப்போ இதில் கொஞ்சம் நீ சரியாக மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு, இதை கொஞ்சம் திருத்தி கொடுன்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்திய அரசாங்கம் வந்து தமிழர்களுடைய வந்து தொன்மையை அழிப்பதற்காக இது வேண்டுமென்றே செய்கிறதுன்னு பத்திரிகையில் கொடுத்துட்டார். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இதை திமுக என்ன பண்ணுச்சுன்னா, சு வெங்கடேசன் திமுக என்ன பண்ணுச்சுன்னா, இது நான் சரியான இப்போ தமிழர்கள் என்ன இப்போ தான் அவங்க வந்து இது பண்ண முடியும், எப்படி சொல்ல முடியும்னா ஓர்மைப்படுத்த முடியும், இந்திய அரசுக்கு பாஜகவுக்கு எதிராக ஓர்மைப்படுத்த முடியும், அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, இவர் நடத்துனது 2 அகழ்வாய்வு சீசன், ஓகே, கட்டங்கள். அதற்கு பிறகு தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு இந்திய தொல்லியல் துறை அனுமதி கொடுத்துருது. சரி, ஒரு நீங்க அகழ்வாய்வு இந்தியாவில் எந்த இடத்துல நீங்கள் தோண்டணும்னாலும் அதுக்கு வந்து ஏஏசியினுடைய லைசன்ஸ் வேணும். அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 8 கட்டங்களுக்கு 8 ஆண்டுகளுக்கு லைசன்ஸ் பெற்று 8 கட்டங்களை ஆய்வு செஞ்சு எடுத்துட்டாங்க. எடுத்து அந்த ஆய்வுகளை வந்து கிட்டத்தட்ட 10-15 லெபார்டரியோன்னு நினைக்கிறேன் நான், 6-7 லெபார்டரி 10-15 லெபார்டரி பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பிச்சு கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்களுடைய வயது கிமு 580. தமிழ்நாடு கவர்மெண்ட் 580 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சயின்டிபிக் அவங்க டிக்ளேர் பண்ணல, எடுத்து கையில வச்சிருந்தாங்க. ஓகே, சயின்டிபிக்கா வந்து 580 சொல்லியாச்சு. ஆமா, இவர் 800ன்றார். ஓகே, அந்த 800க்கு இன்னும் ரொம்ப பின்னாடி போறாரு. அப்ப அந்த 800க்கு நீ வந்து இது ப்ரூஃப் கொடுப்பான்னு ஏஎஸ்சி அவர் தன்னுடைய பணியாளர்கிட்ட கேக்குது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும் இவரு, தமிழ்நாடு அரசு கேட்டப்பா கிமு 550க்கு வச்சிருக்கீல்ல, அதையாவது கொடு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? இல்ல, நான் கிமு 800 கொடுத்ததுல வந்து இந்த லாஜிக் படி தான் நான் கொடுத்தேன், இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணலன்னா நீங்க மாத்தி எழுதி கொடுத்தா ஆகணும். நீங்க பிகாஸ் நீங்க யுவர் an employee of the ASI, நீங்க திமுக காரர் இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முரசொலி தலையங்கத்தெல்லாம் பார்க்கும்போது அமர்நாத் ராமகிருஷ்ணன் திமுக காரர் மாதிரி ஆக்கிட்டாங்க அவரை. ஓகே, சோ இது பிக் மிஸ். நாளைக்கு அவருக்கு தான் பிரச்சனையாக போகுது, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அவர் மேல வைஸ் வந்து அவருக்கு தான் பிரச்சனையாக போகுது. அதனால நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, அப்போ ஒன்று பண்ணுங்க, அவரை விட்டுருங்க. இந்திய கவர்மெண்ட் வந்து இந்திய கவர்மெண்ட் காங்கிரஸ் மட்டும் இல்ல, பிஜேபி இல்ல, ஈவன் சு வெங்கடேசன் கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஆட்சி ஆண்டாலும் தமிழ்நாட்டை வந்து அக்கறை இருக்காது அவங்களுக்கு. அதனால அதை விட்டுருங்க. நீங்க 8 கட்டங்கள் பண்ணிருக்கீங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த அறிக்கையில் வெளியிடுங்க அப்படின்னா வெளியிடாம ஒரு பேப்பர்ல வந்து செய்தியா வெளியிட்டாங்க. அதுலதான் இந்த கிமு 580ங்கிறது வருது. ஓகே, இப்போ இந்த வேறுபாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியல. ஓகே, அவர் என்ன சொல்றாரு, அமர்நாத் ராமகிருஷ்ணனை பலியெடுக்கிறார்கள் அப்படின்னு இவர் அறிக்கை கொடுக்குறாரு. ஆமா, இப்ப இதேதான் வந்து இப்ப இந்திய தொல்லியல் துறை இந்த 8 கட்டங்களா அறிக்கை இவங்க வெளியிடல, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிடல. அப்ப நீங்க வந்து சு வெங்கடேசன் கேட்டிருக்கணும், அவன் வெளிநாட்டி போறான், தமிழ்நாடு அரசு முதலமைச்சரே அது 8 கட்ட ஆய்வறிக்கைகளை வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கோமா வேண்டாமா? ஓகே, இது எந்த வேறுபாடுமே தெரியாம முதலமைச்சருக்கே வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் தமிழ்நாடு தொல்லியல் துறையில் வேலை செஞ்சது போலவும் அவரை வந்து இந்திய தொல்லியல் துறையும் பாஜக அரசாங்கம் பழிவாங்குவது போலவும் இப்பொழுது வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு போயிட்டு இருக்குது. ஓகே, இதை வந்து டெல்லியில வந்து பாக்குறாங்கன்னா ரொம்ப சீப்பா பாக்குறாங்க. என்னப்பா எந்த டிஃபரன்ஸுமே தெரியல, சிஎம்ஏ அறிக்கை விட்டுட்டு இருக்காருன்னு பாக்குறாங்க. அப்ப இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்க வந்து கேலி சித்திரம் போட்டாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு இதுலயே எந்த புரிதலும் இல்லாதவங்க, அது இவங்க போடுறது வந்து ரொம்ப ஒரு ஆபாசமான ஒன்று. சரிங்களா? 2வது வந்து இது அறிவுத்தனமானது அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம என்ன காரணம்னா 8 கட்ட அகழ்வாராய்ச்சி அனுமதி பெற்று நடத்தினதே யாரு காலத்துல, எடப்பாடி காலத்துல. புரிஞ்சுங்களா? இது இப்பதான் வந்து திமுக அரசு வந்துச்சு 2021, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 2014 இருந்து 16ஆம் ஆண்டு அமர்நாத் தோன்றாரு. ஆமா, அதற்கு பிறகு 17ல இடமாற்றம் செய்யப்படுறாரு. ஸ்ரீராமன் இன்னொருத்தர் அனுப்புறாங்க ஏஎஸ்ஐ, அவர் வந்து தோண்டி பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்ட்டு போயிடுறாரு. அதற்கு பிறகுதான் ஒரு தனியார் வழக்கறிஞர் வழக்கு தொடுத்து பொதுநல வழக்கு தொடுத்து தமிழ்நாடு அரசவே வந்து அது எடப்பாடியார் ஆட்சி காலம்.
அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, ஏங்க நீங்க தமிழ்நாடு அரசே அவங்க தோன்றன்னு சொல்றாங்க, அனுமதி கொடுங்கன்னு சொல்லுது. அதை ஏத்துக்கிட்டு நீங்க அந்த உத்தரவுக்கு வந்து ஏஎஸ்சி அடிபணின்னு அவசியம் இல்லை, நீதிமன்றம் சஜஷன் தான் கொடுக்க முடியும். ஓகே, ஏஎஸ்சி தான் ஃபைனல். அவங்க ஏஎஸ்சியோட ரூல்ஸ் என்னன்னா, அந்த டிக்கிங் அகழ்வாய்வை பொறுத்த வரைக்கும் யார் பண்ணாலும், கல்லூரி மாணவர்கள் பண்ணாலும் சரி, யூனிவர்சிட்டி பண்ணாலும் சரி, தமிழ்நாடு அரசோ மாநில அரசாங்கம் பண்ணாலும் அவங்க தான் லைசன்ஸ் கொடுக்க முடியும், அவங்க தான் ஃபைனல் அப்ரூவல் கொடுக்க முடியும். ஏன்னா எப்படி முறையா தோண்டணும், இவங்க தோண்டி பானையை உடைச்சிடக்கூடாது, அந்த இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் உடைச்சிடாம அந்தந்த ரூல்ஸ் படி பண்ணுனா அப்படி பண்றவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2 பண்ணிட்டாரா அப்படின்னு அடுத்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவர் ரொம்ப நேச்சுரலாக பண்ணிடுவான். அதுக்கு பதில் அடுத்தவங்க அனுப்பா. இப்போ நேற்று கூட கொடும்பாலூருங்கிற இடத்துல வந்து ஒரு அணில்ங்கிற ஒரு அதிகாரியை வந்து 2 மாதத்துக்கு மாற்றிட்டாங்க. அது அந்த தமிழ்நாடுடைய தொல்லிகள் வந்து வெளியே தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக மாற்றி விட்டாருன்னாங்க. அவர் 2 மாதத்துக்கு முன்னாடியே மாற்றிட்டாங்க. அது ரொட்டீன் ப்ரொசீஜர். அவர் என்ன அங்கே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போது நாங்கள் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கு பதில் இன்னொரு அதிகாரி போட்டாங்க. இன்னொரு அதிகாரி இங்கே வந்தது கணக்கில் வரல. ஸோ இது என்னன்னா, இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனை சுற்றி அவர் வந்து தமிழ்நாடு திமுகவை சேர்ந்த அகழ்வாய்வு அறிஞர் போலவும், அவர் செய்த அகழ்வாய்வை இந்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாமல் அரசியல் செய்வதை போலவும் முதலமைச்சருக்கே தவறா சொல்லி கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய மூத்த ஆய்வறிஞர் அகழ்வாய்வறிஞர்கள் இருக்காங்க, அவங்கள பேச விட்டா சொல்லிடுவாங்க, அவங்கள பேச விடாம வச்சிருக்காங்க. ஓகே சார், சரிங்களா? அப்ப இது வந்து இந்த கேலி சித்திரம் என்பது இது ஒட்டுமொத்தமா இந்த கிழடியே ஒரு கேலியா செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக வந்து எடப்பாடி அவர்களை கேலி சித்திரமாக வரைவதுதான் உண்மையிலேயே கேலி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. மேலும் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. வணக்கம்.